வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள வந்துடும். யாருமே 100% தவறு பண்ணாத யாரா இருப்போமா? ஒரு சின்ன வயசுல உங்க பையன் ஒரு தவறு பண்ணி இருந்திருப்பான். அவன் பெரிய பையனா வளரும் வர தாய் வந்து அதை சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி அடம் பிடிப்ப, நீ இப்படி ரொம்ப பிடிவாதம் பண்ணுவ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிறு தவறுகளை அவங்கிட்ட உள்ள பாசிட்டிவா எது இந்த சமுதாயத்தை அந்த மாதிரியே அவன் செஞ்சதை நீ அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அந்த பாட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ண, நீ அந்த சின்ன வயசுல நீ இதை பண்ணன்னு சொல்லி நீங்க வளர்க்கணும். புரியுதா? நேர்மறை எண்ணங்கள் எத்தனை மீட்டிங் எத்தனை விழிப்புணர்வு பண்ணாலும் ஏற்படுத்த முடியாது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணணும்? நேர்மறை எண்ணங்கள் வளரணும். நான்லாம் சிறு வயதில் இருக்கும்போது பாவம் புண்ணியம்னு 2 வார்த்தை இருந்தது. ஒரு சிறு நாயை கல்லை கொண்டு ஒருத்தர் எரிஞ்சா ஒரு ஆள் சொல்லுவான், டே பாவண்டா அப்படிப்பான். ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு தண்ணி கேட்கும், இல்லை ஒரு வச்சிருந்த மூட்டையை தூக்கி விடுறா தம்பிங்க, தூக்கி விட்டோன்னா புண்ணியமாக போகுதும்பாங்க. அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணோம்? பயந்தோம். நமக்கு மேலே ஏதோ ஒரு இறை சக்தி இருக்குன்னு அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணோம்? பயந்தோம். அந்த பயம் வந்து இப்போ பொருளாதாரம் பெருகிட்டு கல்வி பெருகினது பிறகு நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தியை நம்பாம அதை கண்டு பயப்படாம நிறைய தவறுகளை பண்ணுறோம். அந்த மாதிரி தவறுகளை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய முடியாது. அதனால் பெண்கள் வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளை வளர்க்கும் போதே ஒரு பெண் குழந்தை வளர்க்குற மாதிரி ஆண் குழந்தைய, டே உனக்கு இன்னும் 800 கோடி மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50% ஆணும் பெண்ணும் இருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கலாச்சாரம் தான் நம்ம இந்தியாவில் சிறப்பு. அது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பு, தனி. அப்படி தானே இருக்குது. அப்போ அவங்ககிட்ட உனக்கு உரிய வயசு வந்தால் அப்பா அம்மா மாதிரி உனக்கு ஒரு 25 வயசோ 27 வயசுல நல்ல ஒரு சம்பாதிச்ச பிறகு உனக்கு ஒன்று பொண்ணு வருவா, அவளோடு தான் உன்னோட வாழ்க்கை இருக்கணுங்கிற மாதிரியான உணர்வுகளை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காம வளர்த்தா அந்த மாதிரியான குழந்தைகள்லாம் வந்து பின்னாடி நிறைய தப்புகளை பண்ணுறாங்க. தயவு செய்து பாருங்கள். அதே மாதிரி வீட்டுகளில் டிவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது எல்லாரும் டிவி தொடர் பார்ப்பீங்கல்ல, என்ன தொடர் எல்லாரும் இப்போ பார்க்குறீங்க? என்ன தொடர் பார்க்குறீங்கம்மா நீங்கள்? நிறைய தொடர்கள், ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுவீங்கம்மா. ஏதாவது ஒரு தொடரில் மாமனாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கிறதா தொடர் காமிச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு தொடர் பேர் இருக்கா? என்ன தொடர்மா? அந்த தொடரை எல்லாரும் பாருங்க, மற்ற தொடர்களை பார்க்காதீர்கள். நீங்க ஒரு வீட்டுக்கு வாழ போறதுக்கு முன்னாடியே அந்த மாமியாரை பத்தி விசாரிக்கிறது. அந்த பக்கத்து வீட்டில் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் மாமியாருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும். அந்த அம்மாட்ட போய் நீங்க விசாரிச்சா என்ன சொல்லும்? அவ பெரிய ராட்சசி. ஒரே ஒரு காப்பி பொடி கேட்டிருந்திருக்கும், அந்த அம்மா கொடுத்துருந்துக்காது. வேற என்ன கேட்ட போறாங்க? பக்கத்து வீட்டில் ஒரு சக்கரை ஒரு கொஞ்சம் கேட்டிருந்திருப்பாங்க, இல்லை ஒரு கை மாத்த ஒரு 200 ரூபா தானே எதுக்காக கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க? நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து ஒரு புதிதாக ஒரு நபரை சந்திக்க செல்லும் போது அவரை பற்றி யாருக்கிட்டையுமே என்ன பண்ணாதீங்க, விசாரிக்காதீங்க. நீங்க விசாரிக்கக்கூடிய நபருக்கும் அவருக்கும் இருக்கிற பகை என்ன பண்ணுவாரு? ஒரு நல்லவனை கெட்டவன் சொல்லிடுவாரு. நீங்க அப்படி போய் முன்னாடி போய் பானீங்கன்னா உங்க எண்ணம் என்னவா இருக்கும்? ஐயோ ஒரு ராட்சசியை பார்க்க வந்திருக்கோமே, அப்படித்தானே தோணும். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போறீங்க, 25 வருஷம் 20லிருந்து 25 வருஷம் ஒரு வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண் அங்கிருந்து ஒரு மரத்தை பிடிங்கி நட்டா இன்னொரு இடத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரே நாள்ல இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன பண்றாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தா மாமியாருங்கிறவங்க வந்திருப்பீங்க. உங்க காலத்துல உங்க மாமியார் உங்களை ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கிறதுக்காக நீங்க வரக்கூடிய மருமகளை கொடுமைப்படுத்தினா என்ன ஆகும்? உங்க பேரம்பேத்தி வந்தாலும் என்ன நடக்கும்? மாமியார் மருமகள் கொடுமை நடக்கும். உங்க மாமியார் உங்களுக்கு ஒருவேளை அவங்க அறியாமையால பண்ணியிருந்தா, கல்வி அறி இல்லாத காலத்துல பண்ணியிருந்தா, நீங்க ஒரு உங்க மருமகளை நல்லா நடத்துங்க. உங்க மகன் உங்க மருமகளை படம் பார்க்க கூப்பிட்டு போனா, தங்கச்சியை கூப்பிட்டு போ. அவன் புது கல்யாணம் பண்ணவன், அவன் பொண்டாட்டியோட ஒரு படம் பார்க்க போனா அதுக்கு வந்து மச்சினிச்சை சேர்த்து கூட்டி போன்னு சொன்னா, இல்ல அம்மா என்னையும் கூட்டு போ, என்னையும் நீ படம் பார்க்க கூட்டு போயிருக்கியா என்னைக்காவது? நிறைய தாய்மார்கள் கேட்குற கேள்வி. புதிதாக ஒரு கல்யாணான மருமகள் வர்றா, அவங்களுக்கு ஒரு பிரைவசியாக அவங்க போகிற இடம் பேசுறது எல்லாத்துலேயும் இதுவரை நம்ம பையன் என் கையினால் சாப்பாடு போட்டான், அவன் புது பொண்டாட்டி வந்தவொடனே என்ன பண்ணுறான்? நம்மளை புறக்கணிச்சிட்டான். நம்ம இருக்கும்போது 2 இட்லி தான் சாப்பிடுவான், புது பொண்டாட்டி வந்தால் 3 இட்லி கேட்டான். நம்மக்கிட்ட ஒரு நாளும் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டினதில்லை நம்ம மகன்.
ஆனால் மருமகன் வந்தவொடனே ஒன் சட்னிமா அப்படின்னு சொல்லிட்டான். இப்படியெல்லாம் கண்டு நீங்கள் பொறாமைப்பட்டா யார் பாதிக்கப்படுவா? ஒவ்வொரு முறையும் பொறாமையும் கோபமும் வரும்போதெல்லாம் உங்கள் ரத்த அழுத்தம் என்னாகும்? ஃப்ளக்சுவேட் ஆகும். உங்களோட இதயம் என்னாகும்? பலகீனமாகும். அதனால் தயவு செய்து பொறாமைப்படாதீங்கள். அதே மாதிரி கோபம் யார் மேலேயும் படாதீங்க. கோபமும் பொறாமையும் உங்களை அழிச்சிரும். அதனால் யாரும் ரெண்டு கெட்டதில் பண்ணாதீங்க. நிறைய சித்தர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பிறவியில் ஏதாவது ஒரு பொருளை நம்மளோட தகுதிக்கு மீறி நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடிக்கடி ஒரு பொருளை, அந்த பொருள் உங்களை கிடைக்கலன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கா. ஆனால் நீங்கள் இந்த பிறவியிலே கிடைக்கக்கூடியதை தேவையான அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அடுத்த பிறவின்னு ஒன்றும் இல்லையா. அதனால் ஏதாவது ஆசைப்படுற பொருள்களை உங்களோட தகுதிக்கு மீறிய பொருள்கள் மீது பேராசை கொள்ளாதீர்கள். இலக்குகளை நம்மளால் என்ன அடைய முடியுமோ அந்த மாதிரி இலக்குகளை அடையணும். அந்த இலக்கை அடைஞ்சு திருப்தியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த பிறவியில் என்ன பண்ணலாம்? நல்லா வாழலாம். அந்த காலத்தில் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க? வீட்டில் குனிஞ்சு கோலம் போடுவாங்க, உட்காந்து துணி துவைப்பாங்க, மசாலா அரைப்பாங்க, மாவு அரைப்பாங்க. ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் இட்லி தோசை சாப்பிட்ருப்பாங்க. அப்படி இருந்த காலம் மாறி இதெல்லாம் நிறைய என்ன பண்ணாங்க? ஆண்கள் கிட்ட இந்த போட்டி போட்டு ஆண்களை கூப்பிட்டு நீனும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய, நான் ஒரே ஆள் மாவாட்ட முடியுமா, நான் மாவாட்டினா நீ தள்ளு அப்படின்னு ஆண்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கும்போது ஆண்கள் என்ன பண்ணா? இது எதுக்குடா தொல்லையா இருக்குன்னு மிஷினை கண்டுபிடிச்சு தந்துட்டா உங்களுக்கு. மிக்சி, கிரைண்டர், எல்லா மிஷின். இந்த மிஷின் உங்களை என்ன பண்ணுது? வேலை செய்வது எளிது. ஆனால் உங்கள் உடல் உழைப்பு குறைஞ்ச என்ன ஆகி போனோம்? எல்லாம் நோயாளிகளாக மாறி போனோம். ஒரு 30 வயசுல பெண்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து என்ன பண்ண முடியல? எந்திரிக்க முடியல. ஒரு சம்மணம் போட்டு உட்கார முடியல. ஒரு கொஞ்ச நேரம் சேரில் உட்காந்துட்டு எந்திரிச்சாக்கி கால் பிடிச்சிக்கிடுது, கை பிடிச்சிக்கிடுது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை என்ன பண்ணணும்? அது உங்களுக்கு என்னது? ஒரு உடற்பயிற்சி. குறிப்பாக வீட்டிலே இருக்கிற பெண்கள், தொழிலெல்லாம் செய்யாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி வீட்டு வேலைகள் நீங்கள் செஞ்சால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடியோட கலோரி காலியாகிட்டே இருந்தா இருக்கும், உடம்பு ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள்லேருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் சகிப்புத்தன்மையை பழகி கொடுக்கணும். அவன் கேட்ட பொருளெல்லாம் நம்மளோட பொருளாதார வசதி நம்மகிட்ட இல்லைன்னாலும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? வாங்கி கொடுக்கக்கூடாது. பணத்தோட அருமை அவனுக்கு தெரியாமல் வளர்ந்தானா அந்த பையன் நல்ல பையனாக வளர மாட்டான். நிறைய பெற்றோர்கள் 10th படிக்கிறான், 15 வயசு, வண்டி ஓட்டுவதற்கு அவனுக்கு லைசன்ஸ் இல்லை, கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்கல. ஆனால் டியூஷனுக்கு போனோம் அவன். நீ வண்டி வாங்கி தந்தா நான் டியூஷனுக்கு போவேன், நீ வண்டி வாங்கி தந்தா நான் 450 மார்க் எடுக்கிற என்னோட இலக்கா வச்சுக்கிடுவேன். நிறைய தாய்மார்கள் மகனுக்கு நன்மை செய்தவதாக நினைத்து வீட்டுக்கார்கிட்ட பிரச்சனை பண்ணி, மாமனார்கிட்ட பிரச்சனை பண்ணி, எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி என்ன பண்ணுறாங்க? வண்டி வாங்கி கொடுக்காங்க. வண்டி வாங்கி நிறையா சிறு வயசில் விபத்து. அதனால் தயவு செய்து 18 வயசு நிறைவடைந்தாதான் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? அனுமதி கொடுத்துருக்கு. உங்களோட பையன் 18 வயசுக்கு முன்னாடி வண்டி ஓட்டுவதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். நான் இந்த ஏரியாவில் 3 இயர்ஸாக டிராஃபிக் ஏசியாக இருந்தேன். வருஷத்துக்கு மணலி, மாதவரம், 800 செட்டு இந்த ஏரியாவில் மட்டும் 150 பேர் இறந்துகிட்டு இருப்பாங்க. இப்பவும் அதே இது நடந்துகிட்டு இருக்கு. நிறைய கல்லூரி மாணவர்கள் பார்த்தா லைசன்ஸ் இருக்காது. நான் இருக்கும்போது ரிட்டில்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரே பையன் அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. இவனுக்கு 18 வயசு ஆகலை. அவர் லீவில் ஊருக்கு வந்திருக்கிறாரு. அடம் பிடிச்சு எனக்கு பைக் வாங்கணும்னு கேட்குறான். இத்தனைக்கு அவன் காலேஜ் படிக்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறான். நெருக்கடி பண்ண உடனே அவங்க அம்மாவும் சொல்லி பார்க்குறான், கேட்கல. 2-3 நாள் அந்த பையன் அவங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்தவர்கிட்ட 3 நாளாக இவன் சாப்பிடாம ஃபைட் பண்ணுறான். உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? சரின்ட்டு அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு. பைக் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு அவர் வண்டி ஏறி மறுநாள் அவர் ஊருக்கு போய் ரீச் ஆகலை. இந்த பையன் மறுநாள் காலையில் காலேஜுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனான். அதனால் தயவு செய்து 18 வயசுக்கு நிறைவு பெறாத உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? வண்டி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பெண்கள் உங்கள் வீட்டுக்காரரா இல்லை உங்கள் அப்பாவா, உங்கள் அண்ணனா, தம்பியா, யாருக்காவது குடிப்பழக்கம் இருக்குது, குடிப்பழக்கம் இல்லாமல் இருப்பது சால சிறந்தது. குடிப்பழக்கம் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அதை ஏதாவது ஒரு ரீதியில் திருத்துவதற்கு முயற்சி பண்ணணும். நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் முயற்சி எடுக்காமல் அவர் குடிக்கிறத நீங்களும் ஊக்குவிச்சு
குடி போதையில் இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்து எங்கேயாவது போனால் என்ன ஆகும்? விபத்தாகும். குடிச்சிருக்கிறாரு, அப்போ என்ன பண்ணக்கூடாது? பெண்கள் வண்டி எடுத்துட்டு வெளியே போவதற்கு அனுமதிக்க கூடாது. நீங்கள் அப்போதான் கறி அடுப்பில் வச்சுட்டு மசாலா பொருள் ஷார்ட்டேஜ் அதெல்லாம் நீங்கள் மெதுவாக அப்படியே உருட்டிட்டு வண்டியில் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? திரும்ப வருவதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுவதற்கு யாரையும் அனுமதிக்காதீர்கள். இருசக்கர வாகனங்கள் 2 பேருக்குமே ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வாகனம். அதில் 3 பேர் 4 பேர் ஏறி என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. பெண்கள் வண்டியில் பின்னாடி உட்காந்து போகிறீங்க, பின்னாடி உட்காந்து போனால் என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பின்னாடி உட்காந்துட்டு சைடில் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர்கிட்ட சைடில் காதில் நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறோம், உங்கள் அக்கா வருவா, நீ சிரிக்கக்கூடாது, அவள் போன தடவை என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டா, அந்த ஆள் எப்படி வண்டி நிம்மதியாக ஓட்டுவார்? இங்கே வேற வண்டியை பிடிக்கிறது இல்லை. ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் என்ன ஆகும்? கீழே விழுந்துருவாங்க. தயவு செய்து பெண்களாக இருந்தாலும் வண்டியில் போகும்போது என்ன பண்ணலாம்? ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. கல்யாண வீட்டுக்காக அலங்கரித்து பூ வச்சு தலைமுடியெலாம் வச்சு கெட்டி நான் போனால் தலை எல்லாம் உழைஞ்சி போயிருமே, விபத்தாகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தயவு செய்து இப்போ எல்லாரும் இப்போ ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்க, இதில் பொட்டு ஸ்டிக்கர் கேர்பின் எல்லாம் இருக்கா இல்லையா? உங்கள் ஹேண்ட்பேக்கில் பூவையும் அதில் வச்சுட்டு போங்க. அந்த வீட்டில் போய் ஹெல்மெட்டை எடுத்து வண்டியில் வச்சுட்டு லேசாக அப்படி தலையை அந்த வண்டியில் இருக்கிற கண்ணாடியிலே சீவிட்டு பூ வச்சுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க. தலையில் உள்ள பூ கலைந்து விடும், தலையில் உள்ள தலைமுடி கலைந்து பேரும். நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் நிறைய பெண்களோட விபத்தை நான் பார்த்துருக்கேன். கணவர் வண்டி ஓட்டிகிட்டு போவார், அப்பா வண்டி ஓட்டிகிட்டு போவார், மகன் வண்டி ஓட்டிகிட்டு போவான். ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு பிரிட்ஜு ஏறும், பின்னாடி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே கவனிக்காமல் வண்டியை பிடிக்காமல் கீழே விழுந்து நிறையா மரணங்கள். வண்டியை ஓட்டுறவர் முன்னாடி வண்டியை ஓட்டுறவர் விபத்தானா மெதுவாக ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் காலை ஊனிடுவாரா இல்லையா? ஆனால் பின்னாடி உள்ள பெண்கள் 2 பக்கம் கால் போட்டிருந்தாலும் சரி, ஒரு சைடு கால் போட்டிருந்தாலும் சரி, வண்டி தடுமாறி விபத்தானா என்ன பண்ணுவாங்க? பின்னாடி போய் விழுவாங்க. எங்கே அடிபடும்? பின்னந்தலையில் அடிபட்டா தலைக்காயமானா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உங்களோட மகனோ உங்கள் வீட்டுக்காரரோ நீண்ட நெடிய ஆயுளோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? போக்குவரத்து விதிமுறைகள் எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். பெண்கள் உடற்பயிற்சிகள் செய்யுங்க. உணவு வீட்டில் வந்து உணவு தயாரிக்கிற யார் தயாரிக்கீங்க? நீங்கள் தான் தயாரிக்கீங்க. எல்லா நேரமும் மகிழ்ச்சியோடு அடுப்புக்கிட்ட இருந்து யாராவது சமைப்பாங்களா? வீட்டுக்காரர் காலையில் ஒரு சண்டையை போட்டு போயிருப்பார், கரெக்டாக 1:30 மணிக்கு கொட்டிக்கிட்ட வந்துடுவான் அவன். அப்படி தானே எல்லாம் திங்க் பண்ணுறீங்க? வீட்டுக்காரரை அவர் வெளியே எதுக்கு போயிருக்காரு? வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து உழைக்கிறேன். அவருக்கு மட்டும் உழைக்கிறதுக்காக போகிறாரு, ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு போகிறாரு. நீங்கள் இப்படி பண்ணி ஒரு சமையல் பண்ணால் அது எப்படி சுவையாக இருக்குமா? இருக்காது. மகாத்மா காந்தி எல்லாத்துக்கும் தெரியும்ல, மகாத்மா காந்தி ஜெயிலில் இருக்கிறாரு. மகாத்மா காந்திக்கு அங்கே உள்ள கைதியில் நன்னடத்தை உள்ள ஒருத்தருக்கு, அந்த நன்னடத்தை உள்ள கைதிக்கு என்ன அவர் தான் சமைச்சு கொடுப்பாராம். சமைச்சு கொடுக்குறாரு. அன்னைக்கு அந்த கைதி இல்லை, வேற ஒரு கொலை குற்றவாளியை சமைக்க சொல்லிட்டாங்களாம். அந்த கொலை குற்றவாளி வந்து சமைக்கிறாரு. காந்திக்கு நைட்டு பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி கனவு வருது. என்னடா நமக்கு போய் இப்படி கொலை பண்ணுற மாதிரி கனவுன்னு பார்த்தா உடனே கூப்பிட்டு கேட்காரு, நேற்று ஒன்றும் நான் தப்பாக ஒன்றும் திங்க் பண்ணலை, பேசலை, ஏன் இப்படி வந்ததுன்னு கூப்பிட்டு கேட்டா, நேற்று உங்களுக்கு சமையல் பண்ண ஆள் ஒரு கொலைகாரன். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது கெட்ட எண்ணத்தோட வீட்டில் சமைச்சிங்கன்னா அந்த சமையல் நல்லா இருக்குமா? நல்லா இல்லாமல் சமையல் போனால் வந்த வீட்டுக்காரர் கொஞ்சுவாரா? சண்டை தான் வரும். வருமா வராதா? அதனால் வீட்டில் பெண்கள் திருப்தியான வாழ்க்கை வாழுங்க. இந்த மகளிர் சுய உதவி குழு இந்த அமைப்பு 1969 ஆரம்பிச்சதா சொன்னாங்க. அவங்களும் அந்த அமைப்பும் வாழ்க. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.